So hi, welcome to our channel. Multiplication and division of faces பார்க்க போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ஃபேஸஸ் வந்து ஃபேஸஸை வச்சு நம்ம சம்மில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். பட் வந்து அதில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்றப்போ அது கேல்குலேட்டர் யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். இது வந்து ஒரு சம் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். A is equal to 4 plus J7, B is equal to 8 plus J9, C is equal to 5 minus J6. ஸோ ஃபாலோயிங் கண்டுபிடிக்கணும். இந்த கேல்குலேட் கொடுத்துருக்க ஃபாலோயிங் கண்டுபிடிக்கணும். ஸோ A is equal to 4 plus J7. ஸோ இதுக்கு நம்ம வந்து கேல்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மோடை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸை கிளிக் பண்ணிடணும். இப்போ நம்ம 4 ப்ளஸ் இந்த இன்ஜினியரிங் வந்து இது ஐ வரணும் இருக்குது. அப்போ இதை ஆக்டிவேட் பண்ணால் இதை தானே பண்ணணும். ஸோ 7i இஸ் ஈக்குவல் டு போட்டு ஷிஃப்ட் அமைக்கி ப்ளஸ் வந்துடுச்சா 8.062ன்றது ஆன்சர் வந்துடுச்சு. ஷிஃப்ட் அமைக்கி ஈக்குவல் டு போட்டால் 60.255. ஸோ இது நீங்கள் வந்து பிக்கும் சிக்கும் ஃபாலோயிங் தான் ட்ரை பண்ணணும். பிக்கும் சிக்கும் இதே தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கிளும் இதுவும் கிடச்சிரும். இப்போ A + B / C. இப்போது 4 + J7யும் 8 + J9 ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 12 + J6 கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து சியோடது அப்படியே எழுதிருங்க. இதை வந்து நம்ம திருப்பி மாற்றணும் ஃபார்மேட்டில். உங்களுக்கு இது ஒரு தடவை செஞ்சு காமிச்சுனே மீதி நீங்களே பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். கேல்குலேட்டர் வந்து போட்டு பார்க்க தான் ப்ராக்டிஸ் ஆகும். சரி, ஓகே. இது வந்து வந்துருச்சா. இப்போ ஷிஃப்ட் அமைக்கி ப்ளஸ் ஷிஃப்ட் அமைக்கி ஈக்குவல் டு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து அதே மாதிரி இதில் போட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். எப்போவுமே வச்சுக்கோங்க. டிவிஷனில் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா ஆட் தான் பண்ணணும். 53 இதையும் இது வந்து மேலே வரப்போ ப்ளஸ் ஆகிரும், ஆட் பண்ணிடணும். ஸோ இதை வந்து இந்த ஃபார்மில் மாற்றுறது மட்டும் நான் சொல்லித்தரேன். மீதில் அதே ஃபார்மேட் தான். ஓகே. ஆங்கிளுக்கு இந்த இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இப்போது வந்து இதுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 103.324 கொடுத்துருக்காங்களா. ஸோ 103.324 கொடுத்துருக்காங்க. போட்டாச்சு. ஈக்குவல் டு போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. இங்கே பாருங்கள் 0.5901 கிடச்சிருச்சா. ஜே வந்து இது கிடைக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமைக்கி ஈக்குவல் டு கொடுத்துருங்க. 2.4977 பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஐ தெரியும். அப்படி ஐ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து இந்த ஃபார்மேட்டில் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபாலோயிங் அதே மாதிரி தான் A × B C கொடுத்துருங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், இது அப்படியே போகணும். கிடைக்கிற ஆன்சரை டிவைட் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். கிடச்சிருச்சா. இதை கேல்குலேட்டரில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ A + Bயும் B + Cயும் B - C/A இது ரெண்டையும் வந்து செஞ்சு பாருங்கள். இட் வில் பி ஈஸி. ஸோ AC through pure resistance ஃபார்முலா மட்டும் IM = V/R ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் செய்கிறப்ப அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.